கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆராய்ந்து பார்க்கும்போது அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அவளை கற்றுக்கொள்ள உணர்வுதாரும், வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். வேதம் என்ன சொல்லுது? எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்படின்னா நம்ம யாருனாலையும் மோசம் போயிடக்கூடாது. ஒன்று சாத்தான் மோசம் போக்குகிறான், அதை குறித்து நாம் தியானித்தோம். சாத்தான் மோசம் போக்குறவன் என்று சொல்லி 5 விதத்தில் மோசம் போக்குகிறான் என்று சொல்லி தியானித்தோம். அதன் பின்பு தன்னை தானே மோசம் போக்கிக் கொள்கிறவளும் உண்டு, தன்னை தானே மோசம் போக்கிக் கொள்கிறவளும் உண்டு என்கிற காரியத்தை தான் நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். விசேஷமாக கடந்த வாரம் உபதியா 3வது வசனம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. அப்படின்னா என்ன? இருதயத்தின் அகந்தை ஒரு மனுஷனை மோசம் போக்கும். அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்கிறது இருதயத்தில் தான் வருது. அந்த இருதயத்தில் வர்ற அந்த பெருமை அந்த மனுஷனை மோசம் போய்க்கிறோம், அந்த மனுஷனை மோசம் போய்க்கிறோம். நல்லா கவனிச்சிங்க. பெருமை இருந்துச்சுன்னா கதகாலி. அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, பெருமையாக இருந்தால் ஒரு நாள் அவனுடைய வழி வித்தியாசமாயிரும். விசேஷமாக சவுலை குறித்து நாம் தியானித்தோம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி ஸ்திரீகள் பாடின போது அவன் உள்ளத்திலே எரிச்சல் வந்தது. காய்மகாரமாய் பார்த்தான் தாவீதை. அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். முடிவிலே என்ன நடந்தது? தேவனை விட்டு விலகும்படி குறி கேட்கிறவளிடத்தில் போனான். கடைசியிலே நாண்டு கொண்டு செத்தான். இருதயத்தில் அகந்த உள்ளவனுடைய முடிவு வித்தியாசமா இருக்கு. 2வதாக அமத்சியா என்று சொல்லக்கூடிய யூத ராஜாவை குறித்து பார்த்தோம். அவன் சேயீர் புத்திரனுடைய தெய்வங்களை தனக்கு கொண்டு வந்து அவன் வணங்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரித்தார். ஆனால் அமத்சியாவோ அந்த தீர்க்கதரிசியின் மேல் கோபம் கொண்டு, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நீ யார்? நீ ஏன் வெட்டப்பட வேண்டும்? ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி பெருமையினால அவன் ஊழியக்காரனு. அடுத்தது இஸ்ரவேல் தேசத்து ராஜா கிட்ட நம்ம மோதி பார்ப்போமா மோதி பார்ப்போமா மோதி பார்ப்போமான்னு திரும்ப 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 பிரச்சனை கொண்டு. முடிவில் என்ன நடந்தது? ராஜாவை கொண்டு போனாங்க, மற்றவங்களெல்லாம் கொண்டு போனாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, வெட்டப்பட்டு குதிரைகளிலே கொண்டு வரப்பட்டான். தன்னுடைய சொந்த ஜனங்களே அவனை வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க. குதிரைகளிலே கொண்டு வரப்பட்டான். உசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலப்பட்ட போது, ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தின போது அவனுடைய உள்ளம் மேட்டிமையாயிற்று. அவன் போய் ஆசாரிகள் தூபம் காட்டுகிற அந்த இடத்துல போய் இவனும் தூபம் காட்ட ஆரம்பித்தான். ஆசாரிகள் 80 பேரும் போய், இது உமக்கு அடுத்தது அல்ல,
இது உமக்கு அடுத்ததல்ல, நீர் செய்யக்கூடாது, நீங்க போங்கன்னு அவன் ஏய் நீ யார் அப்படின்னு சொல்லி அவனை கோபப்பட்டு பேசிட்டான். நடந்தது என்ன? நெற்றியிலே குஷ்டம் வந்தது. பெருமை பெருமை நிமித்தமாக வந்த குஷ்டம். கடைசியில் ராஜாவிலிருந்து தள்ளப்பட்டான். அவருடைய மகன் ராஜாங்கத்தை கவனித்தான். கடைசியில் அவனுக்கு கல்லறை கூட கிடைக்கவில்லை. தனியாக ஒரு வீட்டில் இருந்தான், கல்லறை கூட கிடைக்கவில்லை. அதோடு மாத்திரமல்ல, நேபுகாத் நேச்சாரை குறித்து நாம் தியானிச்சோம். அவன் இருதயம் மேட்டிமையாகி நான் கட்டின மகாபாபிலோன்னு சொன்னான். அந்த நேரத்தில் தானே கர்த்தர் அவன் அடிச்சாரு. அவன் மிருகம் மாதிரி புல்ல தீங்க ஆரம்பிச்சான். இருதயம் மேட்டிமையானால் அவங்கள மோசப்படுத்திடும். ஒரு நாளும் நமக்கு இருதயத்துக்குள்ள பெருமையை வரக்கூடாது. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும், அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார்னு சொல்லி. இயேசு பிதாவுக்கு சமமாய் இருந்த போதிலும் தம்மை தாமே தாழ்த்தினார். எதுவரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். முடிவிலே இயேசுவை பிதா உயர்த்தினார். எல்லா முழங்காலும் அவருக்கு முன்னால் முடங்கும்படியாய், எல்லா நாவுகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும்படியாய் தேவன் அவரை உயர்த்தினார். மரியாள் சொல்லுவாள், நான் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தான் அப்படின்னு சொல்ல. அடிமைதான், நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆனால் அடிமையா இருந்த போதிலும் என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொன்னார். அவள் மூலமாக இயேசு உலகத்துக்கு வந்தார். உலக ரட்சிப்புக்குள்ளே நடந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மோசம் போக்குறது நமக்குள்ள வருகிற பெருமை வரும்போது அப்படியே அடித்து காலி பண்ணிடணும். சப்பா பிசாசு அப்படின்னு காலி பண்ணணும். இயேசு போல நான் தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அப்படி வாழணும். சரி, இதைத்தான் கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனம். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் என்று இருக்கிறது. கண்டனைன்னா ரோமன் அதில் புத்தகத்தில் கடிந்து கொள்ளுதல் இருக்கு. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். அப்ப இவன் தான் தன்னை மோசம் போகிறான். யாராவது நம்மளை கடிந்து கொண்டால் அந்த கடிந்து கொள்ளுதலை வெறுக்கும் போது இவனே தன்னை மோசப்படுத்துகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மோசம் போகிறான். அவங்க பையன் 10th படிக்கிறான். டேய் படிடா அப்படின்னு சொன்னா படிக்கிறேன்றான். அவங்க அப்பா என்ன சொல்லுவார்? சத்தம் போடுவார், டே படிடா படிடா பரீட்சை வருதுடா அப்படின்னு சத்தம் போடுவார். இது கடிந்து கொள்ளுதல். இந்த கடிந்து கொள்ளுதலை வெறுத்துட்டான்னு வச்சுங்க, அவன் தன்னை மோசம் போய்க்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இஷ்டத்துக்கு நடப்பான். கடிந்து கொள்கிறது ஒண்ணு, தண்டனை கொடுக்கறது வேற. ரெண்டும் வித்தியாசம். வேதம் என்ன சொல்லுது? யாரை கடிந்து கொள்ளுவார் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. என்ன சொல்றாரு ஆண்டவராய் இயேசு? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்ளாவிட்டால் சிட்சிக்கிறார், அடிக்கிறார். யாரை கடிந்து கொள்கிறார்? நேசிக்கிறவளை. எந்த ஒரு தகப்பனும் 10 பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க, பரீட்சை நேரம் தம் பையனை தான் கடிந்து கொள்வார். ஏன்னா அவனை தான் நேசிக்கிறார். மற்றவங்க பிள்ளைகள் இல்லை, அதனால அவங்களுக்கு கடிந்து கொள்றது இல்லை. இப்போ கவனமா கேளுங்க, எதுக்காக கடிந்து கொள்கிறாராம்? மனம் திரும்ப. ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புறதுக்கு தான். எங்கேயோ மனம் போன போக்கில் போயிட்டோம்.
அதனால கடிந்து கொள்கிறார். வேதத்திலிருந்து கடிந்து கொள்வார், இல்லை சபைக்கு வரும்போது கடிந்து கொள்வார். கடிந்து கொள்வதில் வெறுக்காதீங்க. ஏன் கடிந்து கொள்கிறார்? நேசிக்கிறபடினாலே. தேவன் நம்மை நேசிக்கிறபடினாலே கடிந்து கொள்கிறார். கவனமா கேட்டு, ஏன் கடிந்து கொள்கிறார்? மனம் திரும்ப முடியாது. அப்ப எங்கோ தவறா நடக்கிறாங்க, அதனால அவங்கள கடிந்து கொள்கிறார். அவங்கள கடிந்து கொள்கிறார். ஏன் கடிந்து கொள்ள? நேசிக்கிறபடினாலே. அருமையானே, பெத்தவங்க பிள்ளைகளை கீழ்ப்படியல்னா கொஞ்சம் கடிந்து கொள்ளுவாங்க தான். ஏன்? நேசிக்கிறபடினாலே. நேசிக்கிறபடினாலே. சப்போஸ் மனம் திரும்பலன்னா அடிச்சிருவாங்க. இதான் சிக்ஷை. இதான் சிக்ஷை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கடிந்து கொள்வார். அப்படி இல்லாவிட்டால், அந்த விஷயத்துல மனம் திரும்பாவிட்டா அடிதான் கிடைக்கும். அடிதான் கிடைக்கும், சிக்ஷை கிடைக்கும். சரி, ஏங்க கடிந்து கொள்கிறார்? ஏன் கடிந்து கொள்வதற்கு திரும்பணும்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என்ன சொல்றாரு? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அது என்னது? பரிசுத்தாவியா? இல்லை, தேவனுடைய சுபாவம். நான் உங்களை கடிந்து கொள்றேன், நீங்க என் கடிந்து கொள்வதற்கு திரும்பினீங்கன்னா ஏன் சுபாவம் உங்களுக்கு வரணுன்றார். ஏன் ஆவியை உங்களுக்கு தருவேன். அதோடு மாத்திரமில்லை, என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் புரியுற மாதிரி சொல்றேன். பையன் எஸ்எஸ்எல்சி படிக்கிறான், படிடா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னும் 1 வாரம் தான்டா இருக்கு பரீட்சைக்கு, படி அப்படின்றாரு. அவங்க அப்பா, அவன் பசங்க ஒரு 10 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுற கூப்பிட்டானுங்க. அப்பா போன உடனே இவன் கிரிக்கெட் விளையாட போயிட்டான். திடீர்னு அவங்க அப்பா வந்தாரு. எங்க பையன் அதை விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. வந்த உடனே சட்டை பிடிச்சு, டேய் உன்னை படிக்க சொன்னாங்களா, படிக்க சொன்னாங்களா, ஏன் படிக்கல, ஒழுங்கா படி அப்படின்னு கடிந்து கொள்கிறார். இவன் உட்கார்ந்து படிச்சான்னா இது யாருடைய எண்ணம் இவனுக்கு வந்திருக்குது? அப்பாவுடைய எண்ணம் வந்திருக்குது. அப்பாவுக்கு தான் இவனுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. இவன் படிக்காதனால்தான் கடிந்து கொண்டார். இவன் கடிந்து கொண்டதற்கு திரும்பின உடனே அப்பாவுடைய எண்ணம் சுபாவம் வந்துருது. அப்பாவுடைய சுபாவம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை தொடர்ந்து உங்களுக்கு தெரிவிப்பேன். அந்த வார்த்தை தான் நம்ம பரிசுத்தாக்கும். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்றார். வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, தீத்துவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14வது வசனம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். என்ன சொல்றாரு பவுல்? தீத்துவுக்கு சொல்றாரு, அப்பா விசுவாசத்திலே அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, மாம்சத்துல இல்ல, மாம்சத்துல சுகமா இருக்கிறதுக்கு நான் ஆலோசனை சொல்லல உனக்கு. விசுவாசத்திலே தேவ ஜனங்கள் ஆரோக்கியமா இருக்கும்படிக்கு என்ன பண்ணு? கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு, கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு. அப்போ சபையில இருக்கக்கூடியவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் சபையின் ஊழியக்காரர் கண்டிப்பாய் கடிந்து கொள்ளத்தான் செய்வார். அப்பா உரிமை இருக்குது பையனை, கண்டிப்பாய் கடிந்து, ஏன்டா படிக்கல இப்படி சுத்திட்டு இருக்கிற, ஏன் இவனை மட்டும் கண்டிப்பாய் கடிந்து கொடுக்கிறார்? அவங்களெல்லாம் விட்டுட்டாரு. இவன் படிக்கணும்னு இவருக்கு ஆசை. அதே போல ஊழியக்காரருக்கு என்ன ஆசை? சபை விசுவாசத்திலே வளரணுங்கிறது ஆசை. அதனால்தான் தீத்துக்கு சொல்றாரு, அப்பா சபையை கண்டிப்பாய் என்ன பண்ணு, அவளை கடிந்து கொள்ளுன்றார், கடிந்து கொள்ளுன்றார். அருமையானே, சில நேரங்கள் நீங்க சபைக்கு வரும்போது சபையில ஊழியக்காரர் கடிந்து கொண்டு சொல்லும் போது
அவருக்கு வேற வேலையே இல்லை, இப்படியே தான் சொல்றாரு. அன்பா ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, விசுவாசத்தில் நீங்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்றால் கடிந்து கொள்ளுதல் அவசியம். அதுவும் ஊழியக்காரன் கண்டிப்பாக கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையானே, விசுவாசத்தில் ஆரோக்கியம் வேணும்னா கடிந்து கொள்ளுதல் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். பாஸ்டர் என்னதான் சொல்றாரு, ஒன்னதான் எங்க உங்களுக்கு சொல்லத்தானே என்ன வச்சிருக்கிறாரு, ஜன்னலுக்கும் கதவுக்கும் சொல்லவா என்ன வச்சிருக்காரு? எதுல நீங்க பலவீனமோ அதை சரிப்படுத்துறதுக்கு தான். படிக்க கூடாது படிக்க அவனுடைய பலவீனம், அதுல சரியாக்கணும் தான் அவங்க அப்பா சத்தம் போடுறாரு. இவன் கேட்கலாம், ஏன் 10 பேர் விளையாட்டு இருக்காங்க, நான் 11வது ஆளு, அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏய், நீ என் பிள்ளைடா, நான் நேசிக்கிறேன்டா, நான் நேசிக்கிறனால தான் உன்னை கண்டிக்கிறேன். ஏன் நான் அவங்கள கண்டிக்கணும்? அவங்கள நான் கண்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ பிள்ளை, அதனால உன்னை கண்டிக்கிறேன். அருமையானவர்களே, நல்ல கவனிச்சுங்க. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொள்ளுவார். கடிந்து கொள்ளுவார் அப்படின்னா எதுக்காக கடிந்து கொள்ளணும்? அவருடைய ஆவி நமக்கு வரணும், அவருடைய சுவாபம் நமக்கு வர்றதுக்காகத்தான் கடிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். என்ன சொல்லுது பாருங்க, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று எழுதியிருக்கு. மிருகம்னா யாரு? அந்தி கிறிஸ்து. அது யாருடைய ஏஜென்ட்? சாத்தானுடைய ஏஜென்ட். அப்போ கடிந்து கொள்ளுதல வெறுக்கிறான்னா அவன் சாத்தானுக்குரிய குணம் உள்ளவன். ரொம்ப ஜாக்கிரதை. பெற்றோர் பிள்ளைகளை கடிந்து கொள்வாங்க, வெறுக்கிறாங்க, என்ன நீ சொல்றது அப்படின்னு சொன்னா சாத்தான் உள்ள இருந்து கிரியை செய்யறான்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. கடிந்து கொள்ளுதல் நீங்க வெறுக்கிறீங்கன்னா சாத்தானுடைய கேரக்டர் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். மிருக குணம் உள்ளவன் இருக்கு. அதோடு மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 15:10 வழியை விட்டு விலகுறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். என்ன சொல்லுது பாருங்க, இப்போ கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். நம்மை நேசித்துதான் கடிந்து கொள்கிறார். அவருடைய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக தான் கடிந்து கொள்கிறார். ஒருவேளை தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் போது அந்த கடிந்து கொள்ளுதலை வெறுத்தால், ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மிருக குணம் உள்ளவன், சாத்தான் கேரக்டர் உள்ள இருக்குன்னு அர்த்தம். 2வது சாவான் இருக்கு. தேவன் கடிந்து கொள்கிற ஒரு மனுஷன் அவன் அந்த கடிந்து கொள்ளுதலை வெறுத்தால் சாவான். அப்படின்னு அர்த்தம் என்ன? தவறு போவான், பாவம் செய்வான், பாவம் செய்வான், ஆத்மா செத்து போயிடும். கடிந்து கொள்ளுதலை வெறுத்துட்டு எப்ப வாழலாம், கடைசியில் என்னாவான்? செத்துருவான், சாவான் இருக்கு. நான் உதாரணமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பாருங்க. 2 நாளாகம் 25வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அமத்சியா யூத ராஜா. அவன் 29 வருஷம் அவன் அரசாண்டான், யூதாவை அரசாண்டான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். செஞ்சானா?
செம்மையான, கத்தர் பார்வைக்கே செம்மையா இருக்கு. ஆண்டவரே பார்க்குறாரு, கரெக்டாக செஞ்சிருக்கான்பா, கரெக்டாக செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஆவியானுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் முழு மனதோடு செய்யவில்லை. செஞ்சான், ஆனா முழு மனதோடு செய்யவில்லை. யார் முழு மனதோடு கூட தேவனை சேவித்து செயல்படாவிட்டால் அவங்க தப்புக்கு போவாங்க. செஞ்சது கரெக்ட் தான், செஞ்சது கரெக்ட், ஆனால் முழு மனதோடு செய்யவில்லை. ஆண்டவர் பார்வையில் அது ரைட்டு, ஆனால் முழு மனதோடு செய்யவில்லை. இந்த பிள்ளைகளே படி, டிவியில் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்பா சொல்றாரு, ஏய் படி, படம் பார்த்துட்டு இருக்கிற படி அப்படின்னு சத்தம் போடுற, கடிந்து கொள்றாரு. இப்போ இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு புக் வச்சிருக்குது, அப்பா பார்க்குது, அப்பா இருக்கிறாரு, புக்கு படிக்குது, புக்கு படிக்குது. அப்பா அந்த பக்கம் போனோன்னு டிவி பார்க்குது, டிவி பார்க்குது. இப்போ படிக்குது, இது முழு மனதோடவா படிக்குது? இல்லை. அந்த பிள்ளைக்கு டிவி பார்க்கணும்னு ஆசை, ஆகையினால படிக்கிற மாதிரி காமிக்குது, முழு மனதோடு படிக்கல, படிக்குது 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 படிக்குது. அப்பா நினைப்பாரு, ஆமாம்மா படிக்கிறா, ஆனால் முழு மனதோடு படிக்கல. அருமையான சௌரியே சௌர்ண கேள், அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், உண்மைதான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அதனால் நடந்தது என்ன? ஒரு யுத்தத்துக்கு போகிறான், யுத்தத்தில் ஜெயிச்சிடறான். யாரை சேவிக்கிறவன் இவன்? யெகோவாகிய தேவனை, அவரை சேவிக்கிறவன். அவர் ஜெயம் கொடுத்தார், அவர் வெற்றி கொடுத்தார். நடந்தது என்ன? வாசிப்போம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரனின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். இவன் கர்த்தரை வணங்குறவங்க, யெகோவாகிய தேவனை வணங்குறவன். அப்படிப்பட்டவன் யுத்தத்துக்கு போறான், ஜெயிச்சு வரான், ஏதோமியரை முறியடித்தான். யாரால முறியடிச்சான்? தேவனால தான். ஆனா நடந்தது என்ன? சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்து அவைகளை தனக்கு தெய்வமாக வைத்துக் கொண்டான். ஏன் அப்படி செஞ்சான் தெரியுமா? அவன் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை நேசித்திருப்பானால் இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டான், இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டான். நேசிச்சான், ஆண்டவர் நேசிச்சான், ஆனா முழு இருதயத்தோடு நேசிக்காதனால விக்கிரகத்தை கொண்டு வந்து சேவிக்க ஆரம்பிச்சான். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானேன் என்றான். இப்போ ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரிக்கிறார். தங்கள் ஜனத்தை தப்புவிக்காமல் போன அந்த எதிரிகளின் தெய்வத்தை நீ அம்ப நாடுற அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி அவனை கடிந்து கொள்றான். நல்ல கவனமா கட்டு, அவனை கடிந்து கொள்கிறான். அதுக்கு அவன் நான் சொல்றான் பாருங்க. தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். ஐயா என்ன சொல்றான்? எனக்கு ஆலோசனைக்காரன் உன்னை வச்சது யாரு? சொல்லு, உன்னை வச்சது யாரு? எங்க ஆலோசனை சொல்லி கொடுக்கிறது, கடிந்து கொண்டு புத்தி சொல்றாரு. ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி கடிந்து கொண்டு புத்தி சொல்றாரு. அவன் சொல்றான், எனக்கு ஆலோசனைக்காக நான் வைத்தது யார்? நீ ஆலோசனை சொல்றதை விட்டு நான் ஏன் வெட்டணும்? நான் உன்னை ஏன் வெட்டணும்? ஓடி போயிரு, நீ விட்டு விடு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆலோசனை கேட்கலாமே போயிட்டான். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்.
இஸ்ரேல் தேசத்து ராஜாவை யுத்தத்துக்கு கூப்பிட்டான். கடைசியில் யுத்தத்தில் ஃபெயிலியர். இஸ்ரேல் தேசத்து ராஜா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். முடிவை பாருங்க, வாசிங்க 27வது வசனமும் 28வது வசனம். அமத்சியா கர்த்தரை விட்டு பின் வாங்கின காலம் முதற்கொண்டு. இப்ப ஏன் பின்வாங்கினா? கடிந்து கொள்ளுதலை வெறுத்தான். ஆகையினால கர்த்தரை விட்டு பின் வாங்கிட்டான். நடக்காது பாருங்க. எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். எருசலேம்ல இருந்தவங்க யாரு? எருசலேம் தான் கேபிட்டல். அதுல இருந்தவங்க யாரு? இந்த அமத்சியாவுக்கு கீழானவர்கள். அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டார்கள். அருமையானவர்களே, யார் தெரியுமா? சொந்த ஜனங்கள். எருசலேம்ல இருந்த சொந்த ஜனங்கள் அவனை விரட்டிட்டு போயிட்டு கொன்னுட்டானுங்க. நடக்கிறத பார்ப்போம். குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து. குதிரை மேல்னா ஒரு பாடி குதிரையில வச்சு கொண்டு வரலாம். குதிரைகள் மேல் அப்படின்னு அர்த்தம் என்ன? பீஸா வெட்டிட்டாங்க. யார? அமத்சியாவை. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். அருமையான தேவ ஜனமே, தேவன் உன்னை நீ வேதத்தை வாசிக்கும் போது உன்னை கடிந்து கொள்வாரானால் செவி கொடுத்துரு. அப்பொழுது அவருடைய ஆவி உனக்கு தருவார். ஒருவேளை அவர் என்ன அதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறது இல்லை, அப்படி நீ வெறுப்பாயானால் நீ சாவாய். எப்படி சாவாய்? பாவம் செய்வ, பாவத்தின் சம்பளம் மாறும். ஆத்மா செத்து போயிடும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் அப்படின்னு இருக்கு. வாழ்க்கையில் உண்டான காரியங்களை குறித்து ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமாக கடிந்து கொள்கிறார். ஆமா, அவருக்கு என்ன பற்றி தான் பேச தெரியும். அமத்சியாகிட்ட ஆண்டவர் அனுப்புனது அந்த தீர்க்கதரிசியா. ஏன் அனுப்பினார்? அவன் குறைவுள்ளவனா இருக்கான், அனுப்புறாரு. கர்த்தர் உனக்கு பேசுறாருன்னா திருந்திக்க. கடிந்து கொள்ளுதலை வெறுக்காத. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறதுனால அவருடைய ஆவி அவனுக்கு வராது, வெறுக்கிறவனுக்கு வராது. ஏன் கடிந்து கொள்கிறார்? நேசிக்கிறதுனால, மனம் திரும்பும்படியாய். கடிந்து கொள்கிறது அவனுக்கு திரும்புறவனா ஏன் ஆவியை உனக்கு தருவேன்றார். அப்ப ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய சுவாபம் நமக்கு வேணும்னா கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது அது திரும்பணும். சப்போஸ் கடிந்து கொண்டா திரும்ப மாட்டேன் நான் சாவான்னு இருக்கு, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பாவத்துக்கு போவாங்க. அந்த கடிந்து கொள்ளுதலை புரிஞ்சிக்காம இருந்தான்னா அவன் மறுபடியும் பாவத்துக்கு போவான். பாவம் செய்ய 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 பாவத்தின் சம்பளம் மாறணும், செத்தான் போ. இன்னைக்கு நீ என்னதான் செஞ்சுட்டு போ, நான் பட்டர் போடுறேன் போ, தடவை கொடுக்குறேன்னு சொல்லி தடவை கொடுத்தாதான் ஊழியக்காரன் நினைக்கிறாங்க. இல்லைங்க, அவர்கள் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவங்களா இருக்கும்படிக்கு கண்டிப்பாக கடிந்து கொள். பவுல் சொல்றார், சபைக்கு நீ சொல்லு பார்த்து கண்டிப்பா கடிந்து கொள். மிஞ்சு போனா என்ன செய்வாங்க? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்னு சீஷர்கள் போன மாதிரி போவாங்க. இயேசுவிடத்தில் இருந்த அநேக சீஷர்கள் போன மாதிரி சபையிலிருந்து போவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னை பொறுத்தளவுக்கு சபை கிறிஸ்துவின் சுவாவோடையதான் மாறும். இதுக்கு தாங்க இயேசுவை போல மாத்திரம் தாங்க சபை. அப்ப நான் கடிந்து கொள்ளணுமா வேண்டாமா? நான் கடிந்து கொள்ள வேணும், நான் கடிந்து கொள்ள வேணும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. ஒரு பிரான்ச் சர்ச்சில் நான் சத்தம் போட்டேன்.
அதுக்கப்புறம் அந்த சகோதரனுக்கு சொன்னேன், நான் இது மாதிரி சத்தம் போட்டது உங்களுக்கு வருத்தமானு கேட்டேன். ஐயோ, நீங்கள் கடிந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம் ஐயா, என் தலைக்கு எண்ணெய் வார்த்த மாதிரி இருந்துச்சுயா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை தப்பாகவே நினைக்கல அப்படின்னு. இவங்க தான் ரைட்டு, சரிப்படுத்திக்கிறாங்க. நான் தான் அவங்கள சொன்னேன், அப்படி பண்ணாதீங்க, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க தப்பா நினைச்சிருந்தாங்க, என்ன நடக்குன்றீங்க? நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரல போறேன். நான் அவங்க அப்படி சொல்லலை. இல்லையா, எங்களை நேசிக்கிறதுனால தான் இப்படி சொல்லி கொடுத்தீங்க ஐயா. என் தலை அந்த ஐயா உங்கள் கூட்டத்தில் சந்தோஷமாக எழுது, தலைக்கு எண்ணெய் வார்த்தது மாதிரி இருந்துச்சுப்பா ஐயா அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன், நான் அவங்க சரியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன்னு தவிர நேசிச்சு நான் தான் சொன்னேன். நேசிக்கலன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேனே, சொல்லியிருக்க மாட்டேனே. சரி, இப்போ பாருங்க, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். இங்க ஒரு மனுஷனை பார்ப்போம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 1வது 5வது வசனங்கள். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். இப்போ உசியாவை ராஜாவாக்கினார். 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். யாரு? தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். யாரவன்? உசியா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்றது நல்லா கவனிங்க. தேவனை தேட மனது இணங்கியிருந்தான். யாருடைய நாட்களில்? சகரியாவின் நாட்களிலே. சகரியா என்பது ஒரு ஆசாரியன். அவன் நாட்களிலே தேவனை தேட இவன் யாரு? உசியா தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடினா தேவன் வாய்க்க செய்வார். சரிதானே? அவனை மேல பெரிய ஆளாக்கிட்டாரு. ஏன் பெரிய ஆளாக்குனாரு? கர்த்தரை தேடினது நிமித்தம் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்து அவனை பெரிய ஆளாக்கிட்டார். என்ன நடக்குதுன்னு இப்ப பார்ப்போம். ஏன்னா வேதம் சொல்லுது 16ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் முடிய. அவன் பலப்பட்ட போது, நல்ல கவனிச்சுங்க, கர்த்தர் அவனை உயர்த்தினார். வாசிச்சோம், கர்த்தர் அவனை உயர்த்தினார். காரணம் என்ன? அவன் கர்த்தரோடு கூட இசைந்து நடக்கிற அளவுக்கு நடந்தான். மனது இணங்கி அவருக்கு பின் சென்றான். ஆகையினால அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செஞ்சார். இப்ப என்ன பண்ணிட்டாரு? இவன் பலப்பட்ட போது நல்ல எல்லா விதத்திலும் மேன்மையாக்கிட்டார் தேவன். பலப்பட்டது யாருனால? தேவனால. பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. என்னங்க? அவனுடைய மனம் மேட்டிமையாகி. நல்ல கவனிச்சிங்க. சாதாரணமா இருக்கும் போதெல்லாம் பெருமை வரல. அவன் பலப்பட்டு எல்லாருக்கும் மத்தியில மேன்மையா கர்த்தர் வச்சதே அவர் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பலப்பட்ட போது அவனுடைய மனம் மேட்டிமையாகிச்சு. பெருமை. என்னை கர்த்தர் தானே உயர்த்தினாரு, கர்த்தர் தானே இந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அடப்பாவி. இப்போ அவருடைய மனம் மேட்டிமையா மாறினதுனால என்ன நடக்குது? தேவனுடைய வழிகளில தான் குறைவுபடுறான், தேவனுடைய காரியத்துல குறைபடுறான். முன்னால மனது இணங்கி அவன் காரியங்களை செஞ்சான். இப்போ மனம் மேட்டிமையானதுனால கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செஞ்சான். என்ன செஞ்சு விட்டான்? அப்படி தூபப்பீடத்தின் மேலே தூபம் காட்டுகிறவனாய் மாறினான். தூபம் காட்டும்படி ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். தூபம் காட்டுறது யார் வேலை?
ஆசாரியர்கள் வேலை. ராஜாவுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ராஜா மற்ற ஜனங்களை மாதிரி வந்து நிற்க வேண்டியதுதான். ஆசாரியன் தூபம் காட்டி அவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ ஆண்டோடைய ஆலயத்துக்குள் பிரவேசிச்சான். நடக்கிறத பாருங்க. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து. இப்போ உசியா தூபம் காட்டுறவங்க வந்திருக்கிறான். அப்ப ஆசாரியனாக அசரியாவும் அவனோடு கூட 80 ஆசாரியன் பராக்கிரமசாலிகள், 80 ஆசாரிகள் பராக்கிரமசாலிகள் அவன் பிறகே உள்ள போறாங்க. அவன் தூபம் காட்ட போறான். அந்த நேரத்தில் அசரியா போறான். அசரியாவோடு கூட 80 பேர் உள்ள வராங்க. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். என்ன சொல்றேன்? இப்போ ராஜா தான், ராஜாவுக்கு தான் ஆசாரியர்கள். ஆனால் ராஜா தப்பு பண்ணாலும் ஆசாரியன் எழுத்து நின்று கேட்கறதுக்கு உரிமை உண்டு. உசியாவோடு எழுத்து நின்று சொல்றாங்க, உசியாவே, ராஜாவேன்னு கூட சொல்லவே, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல. கடிந்து கொள்றாங்க. தூபம் காட்டுற வேலை பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குடும்பத்தாருக்கு தான், ஆசாரியருக்கு தான். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு கடிந்து கொள்றாங்க. நீங்க மீறுதல் செஞ்சிட்டீங்க, வெளியே போங்கன்றான். இது உங்களுக்கு மேன்மையா நடக்காதுங்க, வெளியே போயிருங்கன்ற. இப்போ பலப்பட்ட உசியா, தேவனால் பலப்பட்ட உசியா என்ன செய்யறான்னு பாருங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. வேற ஒண்ணும் செய்யலங்க. தூப கலசத்தை கையில பிடிச்சுக்கிட்டே கோபமா பேசினான். என்ன பேசுறீங்க நீங்க? நான் ராஜா, நீ ஆசாரியன், என்ன பேசுற அப்படின்னு கோபமா பேசிட்டான். அவ்வளவுதான் நடந்தது. என்ன? நீங்க குஷ்டம், நெத்தியில குஷ்டம். குஷ்டம் உள்ளவன் சர்ச்சுக்குள்ள இருக்க முடியாது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். அப்பா, என்ன குஷ்டரோகி சர்ச்சுக்குள்ள இருக்க முடியாது, சீக்கிரம் வெளியே போயிருங்க. வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, ராஜாவை வெளியே அனுப்பிச்சாச்சு. கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரே ஒரு காரியம், ராஜாவுக்கு அடுத்த காரியம் இல்லாத தூவம் காட்டுற காரியத்தை அவன் செஞ்சுட்டான், செய்யணும்னு வந்துட்டான். எதிர்த்து நின்று ஆசாரியர்களுக்கு விரோதமா எதிர்த்து நின்னான். கடைசியில குஷ்டம், ஆலயத்துக்குள்ளே வர முடியல. என்ன நடக்குது? ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். என்னமா, இப்போ அவனுடைய குமாரன் யோதாம் ராஜாவானான்னா இருக்கு. ஸ்டில் உசியா ராஜா தான். ஆனால் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்து தேசத்தின் ஜனங்களை விசாரித்தான். ஆனா ராஜா இல்லை. ராஜா இருக்கிறானா? இருக்கிறான். எங்க இருக்கிறான்?
தனியா ஒரு வீட்டில் இருக்கிறான். கர்த்தர் பாருங்க, கடிந்து கொள்ளுதலை வெறுத்ததுனால குஷ்டம் வந்தது. அவன் எவனும் அவன்கிட்ட போகக்கூடாபடிக்கு தனியா வாசம் பண்றான். வாசிங்க சிஸ்டர். உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி எழுதினான். உசியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு உசியா இப்போ செத்துட்டான். சதானா ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி, ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ராஜா அப்படின்னு சொல்லல, குஷ்டரோகின்றாங்க. ராஜா அவனை குஷ்டரோகி என்று சொல்றான். ராஜாவுக்கு குஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா கூட குஷ்டரோகி, ராஜா குஷ்டரோகி எப்படி இருக்கும்? செத்து போட்டான். அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்போதான் ராஜாவாகிறான் செத்த பிறகு. இப்ப கல்லறையில கூட இடம் இல்லைங்க. ராஜாக்களின் கல்லறையில கூட இடம் இல்லை. ஏன்? குஷ்டரோகியா இருந்தனால. ஏன் குஷ்டரோகியா மாறினா? 80 பேர் அவங்கள கடிந்து கொள்றாங்க, போயிருங்கன்னு. ஆனா அந்த கடிந்து கொள்கிற மத்தியில் இவனுக்கு என்ன வந்துருச்சுது? கோபம் வந்துருச்சுது. கோபத்துல பேசுறான், குஷ்டம் வந்துச்சுது. குஷ்டம் வந்தோடனே சர்ச்சுக்குள்ளே வர முடியல. அதோடு மாத்திரமல்ல, தனி வீட்டில் இருந்தான். கடைசியில் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ராஜான்னு சொல்லல, குஷ்டரோகி. குஷ்டரோகி அப்படின்னு சொல்றாங்க அவனை. எங்க ராஜாவுக்கு குஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. குஷ்டரோகி. முடிவிலே ராஜாக்கள் வைக்கிற கல்லறையில கூட இடம் இல்லை. கல்லறையில கூட இடம் இல்லை. ஏன்? கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன், மிருக குணமுள்ளவன். ஆண்டவர் உன்னையோ என்னையோ வேதத்தின் மூலமாக கடிந்து கொள்வார் என்றால் அதை அங்கீகரிக்கிறவளா இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்கிறவளா இருக்க வேண்டும். ஏன் கடிந்து கொள்கிறார்? நேசிக்கிறபடினால் கடிந்து கொள்கிறார். ஏன் கடிந்து கொள்கிறார்? மனம் திரும்ப வேண்டும் என்று கடிந்து கொள்கிறார். இன்னைக்கு கடிந்து கொண்ட உடனே கோபம் தான் ஜனங்களுக்கு வரும். உங்க பையனை படிக்கிறத விட்டு விளையாடிட்டு இருக்க, அவனுக்கு உங்க மேல நேசம் வருன்றீங்க. அப்பா நல்லது தானே சொல்றாரு, நேசம் வருன்றீங்க. கோபம் தான் வரும். கடிந்து கொள்ளும்போது கோபம் தான் வரும். ஆனால் வேதம் சொல்லுது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் நாசமா போய்வான். தயவு செய்து நல்ல கவனிச்சுங்க. தேவன் வேதத்தின் மூலமாக உங்களை கடிந்து கொண்டு உங்களோடு கூட பேசினாலும், ஆமாண்டவரே நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் இந்த வார்த்தையின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லியிருங்க. இல்லை ஊழியக்காரர் மூலமாய் கடிந்து கொண்டாலும், ஆண்டவரே நீர் ஊழியக்காரர் மூலமாக என்னை நேசிக்கிறபடினாலே நீர் கடிந்து கொள்கிறீர், நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி ஏற்றுக்கொண்டால் அவருடைய குணம் உங்களுக்கு வரும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மிருக குணம் உள்ளவனாய் மாறுவீர்கள், சாத்தானுடைய குணம் உள்ளவங்களா மாறுவீங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18-21. அவர்கள் பந்தி அமர்ந்து போஜன பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 12 பேரோடு கூட பந்தி இருக்கிறாரு. என்னுடனே புசிக்கிறவன் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாவே சொல்றேன். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். இப்போ மனசு கஷ்டமாய் போச்சு. கஷ்டமாய் போய் நானோ ஆண்டவரே நானோ 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 அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, இப்ப சொல்லிட்டாரு, என்னோடு தாளத்தில் கையிடுகிறவரே அந்த 12 ஒருவன் அவன் தான் அப்படின்ட்டார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும்
எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமா இருக்கும் என்றார். சரி, இப்போ யூதாஸ் காரியத்தும் கூட இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷன் அவரை காட்டி கொடுக்கிறானோ அவனுக்கு ஐயோ. ஆனா அவர் எழுதியிருக்கிறபடி தான் போறாரு. ஆனா யாரால் காட்டி கொடுக்கப்படுறானோ அவனுக்கு ஐயோ. இப்ப அவனுக்கு 12 பேர் தான் இருக்கிறாங்க. யூதாஸ் காரியத்துக்கு விளங்கி இருக்குமா, விளங்கி இருக்காதா? காட்டி கொடுக்கறதுக்கு தான் அவன் சமயம் தேடிட்டு இருக்கிறான், விளங்கி இருக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, ஆண்டவர் பிறவாதிருந்தால் நலமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு சொல்றாரு. ஐயோ அப்படின்னா நம்ம சரியாகணுமே அப்படின்னு நினைக்கலைங்க. இந்த கடிந்து கொள்ளுதல் என்ன அவன் விரும்பல. பிறக்கலன்னா கூட பரவாயில்ல, அவன் செத்துறது நல்லதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆண்டவர் சொல்றாரேன்னு சொல்லி அந்த கடிந்து கொள்ளுதலை கூட அவன் பெருசா எடுக்காம போய் காட்டி கொடுத்தான். கடைசியில முடிவு நாண்டுகிட்டு செத்தான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவன். கவனமா கேட்டுங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவன், நீங்க பைபிள் எதுக்கு படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கிறீங்க? உங்களை சரியாக்குறதுக்கு படிக்கிறீங்களா, தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறீங்களா? எங்க வேதத்தின்படி நடந்து நம்மளை அவருடைய ஆவிக்கு ஏற்றபடி வாழ்றதுக்காக சரியாக்குறதுக்கு தாங்க படிக்கணும். நம்ம போற வழி தவறுன்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு வேதத்தின் மூலமாக கடிந்து கொள்கிறார். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இதை ஒமிட் பண்ணிட்டு, இல்ல ஆண்டவரே இந்த மாதிரிலாம் நடக்க முடியாது, வேற மாதிரி ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு நான் கேட்க போறீங்க. உங்களை கர்த்தர் கடிந்து கொண்டாருன்னா உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஏன் நேசிச்சாரு? நீங்க மனம் திரும்பணுங்கிறதுக்காக, அவருடைய ஆவி உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அதே போல சபையிலும் கர்த்தர் கடிந்து கொண்டு பேசுகிறாருன்னா அதை உங்க மனசு ஏற்கலைன்னா மிருக குணமுள்ளவங்களா இருப்போம். இல்லைன்னா முடிவிலே சாவான். சாவான்னா என்ன பண்ணிடுவான்? பாவம் செய்வான், மரணத்துக்கு அதுவா மாறிடுவான். அந்த நிலைமை சபைக்குள்ள இருக்கிற யாருக்கும் வரக்கூடாது. ஏன் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். கடிந்து கொண்டு போதிக்கிறேன்னு வச்சுங்களேன். எதுக்காக போதிக்கிறேன்? உங்களை இயேசுவை போல மாற்றி இயேசு வரும்போது அவரிடத்துல சேர்க்க தாங்க போதிக்கிறேன். சேர்க்க தான் போதிக்கிறேன். நீங்க என்னன்னா நம்மளை தான் பேசுறாரு, நம்மளை தான் பேசுறாரு, நம்மளை தான் பேசுறாரு, உங்களுக்கு பேசுறதுக்கு தான். அது கரெக்டா எடுத்துங்க. எனக்கு தான் பேசுறாரு கர்த்தர், எடுத்துங்க. உசியா அவங்க பேசுற உடனே, ஆசிரியர் பேசுற உடனே கோபம் தான் வருது, கோபம் தான் வருது. அப்படி வரக்கூடாது. தேவன் நம்மோடு கூட பேசி நம்ம எச்சரிக்கும் போது, கடிந்து கொள்ளும் போது, ஆண்டவரே என்னை எவ்வளவா நேசிக்கிறீப்பா, நம்முடைய வார்த்தையின்படி வாழ்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். வேதம் சொல்றது, வாசிங்க. இங்க ஒரு சம்பவத்தை பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை வெறுப்பவன் சாவான். இங்க என்ன இருக்குது? கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. அப்படின்னா விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய காரியங்களை குறைவா இருக்கீங்க. தேவன் ஊழியக்காரர் மூலமா கடிந்து கொள்கிறார். நீங்க அதை கவனிச்சு நடக்கிறீங்கன்னா நீங்கள் விவேகி, விவேகி. ஆனால் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தால் சாம். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன், சாத்தா குணம் உள்ளவன். கர்த்தர் எனக்கு தான் பேசினார்ப்பா, என்னோடு பேசினார், நான் இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தேன். நீங்க விவேகி, நீங்க விவேகி. இப்போ ஒரு சம்பவத்தை பார்ப்போம், ஒரு விவேகியை பார்ப்போம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 11 to 13 வரை. மேலும்
பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். அந்தியோகியாவுக்கு பேதுரு வந்தான். அவன் மேல் குற்றம் சுமந்தது. என்ன சுமந்தது? குற்றம் சுமந்ததனால் நான் முகமுகமாய் அவனோடு எடுத்தேன். மிஸ்டர் பேதுரு, நீங்க விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சீஃப் பாஸ்டர், நான் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு சீஃப் பாஸ்டர். அவன் மேல குற்றம் வந்துருச்சு. என்ன குற்றம் வந்துருச்சு? என்ன குற்றம் சுமத்துனாங்க? முகமுகமாய் அவனோடு கூட எடுத்தேன். தப்பு பண்றீங்க பாஸ்டர் பீட்டர், தப்பு பண்றீங்க அப்படின்னு கடிதம் விடுறான். என்ன நடக்குன்னு பாப்போம். இப்போ எப்படி எனில், என்ன பிரச்சனை? யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறச்சாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இதாங்க நடந்தது. அவன் மேல் குற்றம் வந்தது, குற்றம் சுமத்தினார்கள். யார்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க? பவுல்கிட்ட சொல்றாங்க. அந்தியோகியாவுக்கு பேதுரு வந்தார். வந்தபோது அந்தியோகியா புறஜாதி பட்டணம். அவங்க வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்க யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க. ஆனா வந்தவன் அவனோடு கூட இருந்தவங்களும் இவனோடு கூட சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஆனா திடீர்னு சொல்லி எருசலேம் வந்து யாக்கோபிடத்தில் இருந்து, எருசலேம்ல இருக்கிறது யார்? அப்போஸ்தலர்கள். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், விருத்த சேதனம் பண்ணாத வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அங்கிருந்து கொஞ்சம் பேர் வர்றாங்க, பேதுருவை தேடி வர்றாங்க. வந்த உடனே என்ன நடந்துச்சு? விருத்த சேதனம் இல்லாத அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள வீடுகளில் நான் சாப்பிட மாட்டேன்னு கொஞ்சம் பிரிஞ்சுட்டான். சாப்பிடவாத மாதிரி பிரிஞ்சுட்டான். ஆனா அதுக்கு வரைக்கும் சாப்பிட்டானா? சாப்பிட்டான். அது வரைக்கும் சாப்பிட்டான். இவங்களை பார்த்தானோ இல்லையோ பிரிஞ்சுட்டான். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க பவுல். மற்ற யூதரும் அவருடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். ஏங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு பவுல். மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அப்படின்னா பேதுரு என்ன செஞ்சிருக்கிறான்? மாயமாலம் பண்ணிருக்கிறான். இங்க அந்தியோகியாவில் புறஜாதி வீட்டில் சாப்பிட்றான். அவங்க வந்தோடனே சாப்பிடாத மாதிரி மாயமாலம் பண்றான். இப்ப மாயமாலம் பண்றான். பர்னபாவும் அதுல எழுப்புட்டான். பர்னபா யாரு? பவுலோடு கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவனும் இந்த மாயத்தில் எழுப்புட்டான். இப்போ இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனா இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறச்சாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறச்சாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது, அவங்க சொன்னாங்க, இவன் பார்த்துட்டான். பேதுரு நோக்கி என்ன சொல்றான்? பேதுரு வந்து சாதாரண நபர் இல்லைங்க. இவன் எப்படி புறஜாதிகளுக்கு சீஃப் பாஸ்டரோ அதே போல விருத்த சேதனம் உள்ள ஜனங்களுக்கு சீஃப் பாஸ்டர் யார் தான்? பேதுரு தான். ஆனால் கண்டபோது யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? எப்படியா? வேதம் அழகா சொல்லுது. நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், அவன் சரியாய் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாதை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை கடிந்து கொண்டேன். சத்தியத்தின்படி நடக்கணும் அவரு, ஆனா நடக்கல. அதை நான் பார்த்துட்டேன். அதனால எல்லாருக்கும் முன்னாலே கடிந்து கொண்டாராம். இப்ப பேதுருக்கு எப்படிங்க இருந்திருக்கணும்? பேதுருக்கு எப்படி இருந்திருக்கணும்? நான் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சீஃப் பாஸ்டர், என்ன இவன் கடிந்து கொள்றதா?
இனிமே இவனோடு கூட எனக்கு தொடர்பே இருக்க முடியாது. அப்படித்தான் மாம்சத்தில் எண்ணுகிறவன் நினைப்பான். ஆனா பாஸ்டர் பீட்டர் இருக்கிறார, சூப்பர் பாஸ்டர். எங்க உங்களை இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது பேசும்போது அவரை பற்றி நல்லா பேசிடுவீங்களா? உங்களை பற்றி தப்பா சொல்லிட்டாங்க, உங்களை முகமுகமா எழுத்துட்டாங்க, நீங்க அவங்கள பற்றி எல்லா இடத்துலையும் நல்லா சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோமே. என்ன கேவலமா எல்லாருக்கும் முன்னால பேசினான் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு நம்மளால அவங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அந்த ஆள் கிடக்குறான், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லி அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா அதே இந்த பேதுரு பவுலால் கடிந்து கொள்ளப்பட்ட போது என்ன நினைச்சிட்டான்? நான் சீஃப் பாஸ்டர், இவங்களுக்கு நீ வேணா அவங்களுக்கு இருக்கலாம், என்ன போய் கடிந்து கொண்டே அப்படின்னு சொல்லி அவனை வெறுத்திருக்கலாம். ஆனா வெறுக்கலங்க வெறுக்கலங்க வெறுக்கலங்க. என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க 2 பேதுரு 3வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறான். ஏங்க என்ன சொல்றான் பாருங்க. அவன் மனுஷனாவன், பவுல் மனுஷன, என்னையே இது மாதிரி கேவலமா பேசுறாங்க எல்லாருக்கும் மத்தியில அப்படின்னு சொல்லணும். அவர் மாம்சத்தின்படி நினைச்சிருந்தா அப்படிதான். ஆனால் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. விவேகி இவன் விவேகம் உள்ள பேதுரு என்ன சொல்றான்? நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல், டைட்டில் கொடுக்குறான் பாருங்க, தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் அந்தியோகியா பட்டணத்துல எல்லாருக்கும் மத்தியில நேருக்கு நேர் மோதுறான் பவுல். பேதுருவிடத்துல கடிந்து கொள்றான். இப்படி செய்யறது நீங்க சரிதானா? அவன் மேல கோவம் வந்துருக்கணுங்க. ஆனா கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவன் யாரு? விவேகி. விவேகி என்ன எழுதுறான்? அவனுடைய ஞானத்துல எழுதியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கல்லாதவளாகி நமக்கு இதெல்லாம் முடியாது பெரியாது அப்படின்னு தன்னை தாழ்த்துறான். அவனை உயர்த்துறாங்க. தன்னை தாழ்த்துறான், அவனை உயர்த்துறான். விவேகி. அந்த கடிந்து கொள்ளுதல சாதாரணமா தூக்கி எறியலையே. நேசிக்கிறான். கடிந்து கொண்டவனை நேசிக்கிறான். இவன் யார் தெரியுமா? விவேகி. நீதிமொழிகளின் புஸ்தகம் கடிந்து கொள்ளும் போது, அது முதியோராக இருக்கட்டும், வசனத்தின்படி சொல்லும் போதா இருக்கட்டும், கடிந்து கொள்ளுதலை கீழ்ப்படுத்தீங்கன்னா சொல்லித்தரவங்களை நேசிப்பீங்க. 25:12 கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. சரி, ஞானமாய் கடிந்து கொண்டு சொல்லணும். அது பொற்கடுக்கனுக்கும் பரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. இப்போ கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மடமன் படி. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயோ உப்பால் சாரமேறினதாயோ இருப்பதாக. என்ன சொல்றாரு? அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அறியும்படி உங்கள் வசனங்கள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் சாரமேதான். அப்படின்னா என்ன? யாருக்கு எப்படி சொல்லணும்னு கரெக்டா சொல்ல தெரியணும். ஞானமாய் கடிந்து கொள்ளணும். இவர் சின்ன பையனே, அவன் தப்பு பண்றான், ஓடிக்கிட்டே இருக்கான். உட்கார்ற, ஏன்டா ஓடுற? ஒரு பெரியவர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, உட்காரியா அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நீங்க அடிக்கடி வெளியே போக கூடாது பிரதர், நல்லா இருக்காது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஞானமாய் சொல்லணும்.
கடிந்து கொள்ளுன்னு சொல்லும்போது ஞானமாக சொல்லணும். எல்லாரையும் பார்த்தோன்னே இஷ்டத்துக்கு எனக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் மேலே தான் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கெல்லாம் பேசிடக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், தாவீது பத்சேபாள் விஷயத்தில் மீறிட்டான். கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் எச்சரிக்கை சொல்றாரு, கடிந்து கொள்ள சொல்றாரு. அவன் வந்து எப்படி தான் பேசினான், வந்து எப்படி தான் பேசினான். ஆனால் தீர்க்கதரிசிங்க, இவன் ராஜா, அங்கே ராஜா கிட்ட எதிர்த்து நின்னாங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் தீர்க்கதரிசி தவறு செய்த பத்சேபாள் விஷயத்தில் மீறின தாவீதுக்கு ஆலோசனை சொல்லணும். எப்படி சொல்லணுமா, ஆலோசனை எப்படி சொல்லணும்? அவனவனுக்கு இன்னென்ன மாதிரி சொல்ல தெரியும். வந்தான் ஒரு கதை மாதிரி சொன்னான். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் தானே, நல்ல வசதியோடு இருக்கிறான், ஆடு மாடு எல்லாம் இருக்குது. அதே ஊரில் ஒரு குடியானவன் இருந்தான். அவன் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தான், தான் மடியில் போட்டு பிள்ளை போல் வளர்த்தான். ஒரு நாள் அந்த பணக்காரன் வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யவன் வந்தான். அவனுக்கு சாப்பாடு செய்யணும்னு சொல்லி தான் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவன் அடிக்காம அந்த ஏழை மனுஷன் வச்சிருந்த அந்த ஆடை பிடிச்சி அடித்து விருந்து பண்ணிட்டான்னு ராஜாவுக்கு கோவந்துச்சு பாருங்க. யார் அவன்? அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் செய்த செய்திக்கு தக்கதாய் நாளத்தினாய் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஞானமாய் கடிந்து கொள்ளணுமா? நீங்க தான் ஐயா அந்த ஆளு. என்ன அழகா சொன்ன பாருங்க, நீங்க தான் அந்த ஆளு. எடுத்த உடனே யோ நீ ஏன் அடுத்த மனைவி எடுத்தோன்னா இந்த பாரு நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் ஓடி போயிட்டு கூட சொல்லிடலாம். ஆனால் ஞானமாய் கடிந்து கொள்றான் பாருங்க. என்ன ஞானம்? அவன் சொல்றான், கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. அவன் சொல்றான், உனக்கு எவ்வளவு மனைவிகள் மறுமனை ஆட்டிகள் கேட்டிருந்தா இன்னும் தந்திருப்பாரு. ஆனா நீ என்ன பண்ண, அவளை போய் எடுத்துட்டியே. கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஞானமாய் கடிந்து கொண்டானா அப்படிதான் இருக்கணும். ஞானமாய் சொல்லணும். ஆனா ராஜா அதனால அப்படி சொல்லணும். சாதாரண நபர்கிட்ட எப்படின்னு சொல்லலாம் இல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். நம்ம கடிந்து கொள்ளும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழியின் புஸ்தகம் 15:32. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். வேதம் சொல்றதை நல்லா கவனிச்சுங்க. கடிந்து கொண்டு ஆண்டவர் நம்மளை சர்ச்சுக்குள்ள வரும்போது கடிந்து கொண்டு சொல்லித்தராருன்னா, ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவானா? கேட்பான். இல்லைன்னா கேட்கிறவன் ஞானம் உள்ளவன். ஏன்னா அவர் எப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு, இந்த மாதிரிலாம் எதிர்க்க கூடாது. இது மாதிரிலாம் எதிர்க்க கூடாது. கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 141வது சங்கீதம் 5ஆம் வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது சொல்றான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, என் தலைக்கு அது எண்ணெய் போல் இருக்கும். அவர்கள் இக்கட்டு நான் இன்னும் இன்னும் என்ன ஜெபம் பண்ணுவாரு? ஆண்டவரே அந்த ஆடு இது மாதிரி கடிந்து கொண்டான், சீக்கிரம் எடுத்துருங்கப்பா அவரை. அப்படியா? இல்லை ஆண்டவரே அவர் சுகமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும்,
தீர்க்காயுசோடு வாழட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஜெபம் பண்ணுவேன்றான். யாருக்காக ஜெபம் பண்றான்? கடிந்து கொண்டாரே அவருக்காக, கடிந்து கொண்டார்களே அவர்களுக்காக ஜெபம் பண்றேன். நமக்கு புத்தி என்ன வரும்? கடிந்து கொண்டு சொன்னோம்னே, ஆண்டவரே என்னதான் அடிக்கடி இந்த மாதிரிலாம் பேசுற மாதிரி இருக்கு, சீக்கிரம் ஒரு வழி பண்ணுங்க அவருக்கு. தூக்கிருங்க. அப்படியா? நீங்க சொன்னாலும் தூக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, உங்களை சரி பண்ணத்தான் எங்களை வச்சிருக்க, உங்களை சரி பண்ணதான். அப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா அவங்க சரியான ஆட்கள் இல்லை. அப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க, யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. என்னை எல்லாருமே நேசிக்கிறவங்க, என்னை எல்லாருமே நேசிக்கிறவங்க. நான் பாஸ்டர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், போ நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் எல்லாரும் முழங்கால் படிவிடும், எல்லாரும் முழங்கால் படிவிடும், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன், நல்ல கவனமா கேட்டுங்க, கடிந்து கொள்ளுதலை வெறுப்பவனோ மோசம் போகிறான். ஆண்டவர் தன்னுடைய கடிந்து கொள்ளுதலை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஆவி நமக்குள்ள வரணும்னு சொல்லி. அதோடு மாத்திரமல்ல, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் கடிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். கடிந்து கொள்ளுதலை உசியா வெறுத்தான், பாவம், கடைசி மட்டும் குஷ்டரோகியா வெறுத்தான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். அமசியா வெறுத்தான், யூதாஸ் காரியத்தை வெறுத்தான், செத்துட்டாங்க. ஆனா கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. பேதுருவை கடிந்து கொண்டான், எல்லாருக்கும் மத்தியிலே கடிந்து கொண்டான். அவன் அதை ஏற்றுக்கொண்டு விவேகமுள்ளவனாய் இருந்தபடினாலே பவுலை எல்லாருக்கும் மத்தியிலே மேன்மைப்படுத்துகிறவனாய் இருந்தான். நம்ம அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லும்போது, கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்போது ஞானமாய் சொல்லணும். நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவுக்கு ஞானமாய் சொன்னது போல ஞானமாய் சொல்லணும். எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவன் ஞானம் அடைவான். ஒருவேளை நீதிமான் என்னை தயவாய் குற்றட்டும், நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுவேன், இன்னும் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி சாமியை சொல்றான். என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல் இருக்கும் என்று சொல்றான். ஆகவே கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மோசம் போகிறான் என்கிற வார்த்தையின்படி தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறவன் யாருன்னா கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் தான். ஆண்டவரே, நீர் கடிந்து கொள்ளும் போது நான் ஆண்டவரே வெறுக்கிறவனாயிருந்து மோசம் போய்விடக்கூடாது. அந்த கடிந்து கொள்ளுதலை நான் சிநேகிக்கிறேன், நான் விவேகியா மாற விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? சவர் கிறிஸ்டோபர் ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேதபாட வகுப்பில் வந்து ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக இருங்கள், தலைப்பின் கீழாய் கற்று வருகிற காரியங்களை கருத்தனை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், தலைப்பின் கீழாய் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே, கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் என்கிற தலைப்பின் கீழாய் கற்றுக்கொள்ள தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கண்டனைங்கிற கடிந்து கொள்வதை வெறுக்கிறவன் ஆண்டவரே மோசம் போகிறான் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. நீ நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொள்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்பும்படியாக, விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன்
அவர்களை தெரிந்து கொண்டீர் வசனம் சொல்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே கடிந்து கொள்கிறேன் என்று வசனம் சொல்லுது ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஆண்டவரே ஏதேனும் குறைகள் இருக்குமானால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள சீர்படுத்தி கொள்ள கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் வார்த்தைகளை நாங்கள் கவனித்து நடக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவர் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் எங்களை கடிந்து கொள்ளி என்று வசனம் சொல்லுது ஆண்டவரே. விசுவாசத்தில் இன்னும் வளர 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 தேவன் கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடிந்து கொள்ள வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன், கடிந்து கொள்ள வெறுக்கிறவனோ சாவான் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் உசியாவை பார்த்தோம், அமர்சியாவை பார்த்தோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில கடிந்து கொள்ளுதலை எதிர்த்து சீலமாய் கொடுக்கப்பட்ட கடிந்து கொள்ளுதலை அவருக்கு வெறுத்தபடினால அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாங்கள் கவனித்தோம் ஆண்டவரே. யூதாசுடைய வாழ்க்கையை நாங்கள் கவனித்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே இதன் மூலமாய் நீங்கள் கற்றுக் கொடுத்த காரியத்தை நாங்கள் கவனித்த ஆண்டவரே. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. நாங்கள் விவேகியாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. பேதுருவை போல ஆண்டவரே யார் எங்களை கடிந்து கொண்டால் ஆண்டவரே அதற்கு ஏற்றது போல ஆண்டவரே எங்களை வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே அவர்கள் மேல கோபப்படாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அவர் நேசிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒருத்தரை கடிந்து கொள்ளும் போது ஞானமாய் கடிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒருத்தருக்கு எப்படி வார்த்தைகள் என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உப்பால் சாரமேறின வார்த்தைகளாய் கர்த்தர் இருக்க உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்கிறவன் ஞானமடைவான் சொல்றது ஆண்டவரே. நாங்கள் ஞானமாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கருத்துல கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமா நீர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. ஒருபோதும் ஆண்டவரே நீதிமான் எங்களை தயவாய் கொட்டி ஆண்டவரே தயவாய் கடிந்து கொள்ளட்டு வேதம் சொல்லுது ஆண்டவரே. அது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்கும். அவர்களுக்கு நாங்கள் ஜெபிப்பேன் சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில யாராவது எங்களை விசுவாச வாழ்க்கையில வளருவதற்காக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் வளருவதற்காக கடிந்து கொள்வார்களானால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க அவர்களை நேசிக்க அவர்களோடு கூட ஐக்கியப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கிருபைகளை கொடுங்க. யார் எளியவங்க சின்னவங்க சொன்னாலும் பெரியவங்க சொன்னாலும் எங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் விசுவாச வாழ்க்கையில் வளர்றதுக்கு ஏதுவாய் கடிந்து கொள்வார்களே ஆனால் அவர்களை நேசிக்க அவர்களோடு கூட ஐக்கியப்பட அவர்களுக்காக ஜெபிக்க அப்படிப்பட்ட இருதயத்தை தாழ்மையின் இருதயத்தை எங்களுக்கு தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கிருபைகளை கொடுங்க. வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் செய்து கொடுத்த அருமையான தாசனுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் அதிக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுங்க. அதன்படி நாங்கள் கற்றுக்கொண்டு வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை தருவீராக. வந்த ஒவ்வொருவரை பேர் பேராய் ஆசீர்வதிங்க. கற்றுக்கொண்ட காரியத்தை நிமித்தம் வாழ்ந்து கர்த்தர் கண்ட வைராக்கியமால உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம். துதி கனமெல்ல ஒருவருக்கு செலுத்துறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.